மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆதியாகமம் 21 அதிகாரம் 16-17 வார்த்தைகள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த ஆகாருக்கு அவளுடைய குழந்தை, அந்த குழந்தைக்கு தண்ணீர் கூட கொடுக்க முடியாத ஒரு நிலை, தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் பிள்ளை செத்து விடுமோ என்று அஞ்சி அவள் அந்த வனாந்தரத்திலே வேறு யாருடைய துணையையும் எதிர்பார்க்கவில்லை, வேறு யாரையும் அவள் பார்க்கவில்லை. ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு அழுதாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. குழந்தைக்காக அவள் சத்தமிட்டு அழுத போதிலும் ஆண்டவர் அவளுடைய சத்தத்தை காட்டிலும் குழந்தை அழும் சத்தத்தை கேட்டது உடனே பதில் வந்தது. கேட்கிற அன்பான தேவச்சனமே, நம்முடைய சத்தத்தையும் ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். நொறுங்குடதும் நற்குடதுமான இருதயத்தோடு தேவ சமூகத்தை யாரெல்லாம் நாடி வருகிறார்களோ, அபயமிடுகிறார்களோ, நெருக்கத்தின் மத்தியிலே யாரெல்லாம் கண்ணீரோடு அவருடைய சமூகத்தை நாடி வருகிறார்களோ, அன்றைக்கு அன்னாளின் கண்ணீரை கண்டு அவளுடைய அழும் சத்தத்தை கேட்டு அவளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்தவர், ராகேலின் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தவர், ஆகாரனுடைய அழும் சத்தத்தை கேட்டு அந்த குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்கும்படி அந்த வனாந்தரத்திலே ஒரு துறவை கட்டளையிட்டார். அதிலிருந்து அவள் தண்ணீர் பிடித்து குழந்தைக்கும் கொடுத்து அவளும் குடித்தாள் என்று பார்க்கிறோம். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கூப்பிடும் யாவருக்கும், உண்மையாய் கூப்பிடும் யாவருக்கும் சமீபமாயிருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்ட நிலையிலே, எப்படி நீ கூப்பிடுகிறாய் என்கிறது மிக முக்கியமானதாக இருக்கிறது. சிலர் தங்கள் உதடுகளினாலே அவரை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் உள்ளமோ மிக தூரத்தில் இருக்கிறது. ஆனால் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவருடைய வேண்டுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார். உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவரை சேவிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் சமீபமாயிருக்கிறார். அவருடைய வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிறார். அந்த தாவீது நெருக்கப்படுகிற வேளையிலே அழுத்தங்களுக்கு பலன் இல்லாமல் போக வேண்டும் அழுது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தவர் நிச்சயம் உங்களுடைய கண்ணீரான வாழ்வை களிப்புள்ள வாழ்க்கையாய் மாற்ற விரும்புகிறார். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். நீங்கள்
மனிதனிடத்திலே முறையிடுகிறதை காட்டிலும், மனித உதவியை நாடுகிறதை காட்டிலும் ஆண்டவரிடத்திலே வாருங்கள், நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் என்கிறது நிச்சயமாயிருக்கிறது. ஆமென்.